பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் மதுரை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக இன்று கருப்பாடை அணிந்து கண்டன காத்திருப்பு போராட்டம் துவங்குகிறது. இது 3 நாட்களுக்கு நடக்கிறது. 7, 8, 20, 24 முதல் 9, 8, 20, 24 வரை நடக்கிறது. இது எதற்காக என்றால், தமிழக அரசு 20, 21 ஜனவரி மாதம் 20, 21 வருடத்தில் ஒரு அரசாணை பிறப்பித்தது. அரசாணைப்படி அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஒரே அரசாணையில் அனைத்து கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம் எனக்கூடிய பணி மேம்பாட்டு பலன்கள், ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பது. இந்த அரசாணையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதை அப்படியே முழுவதுமாக அரசு கல்லூரிக்கு அமுல்படுத்திவிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு இன்றும் பாராபட்சம் காட்டி வருகிறது இந்த அரசு. அதை உடனடியாக அமுல்படுத்த சொல்லி கடந்த 1 வருட காலமாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கட்ட போராட்டங்கள் நடத்தி பின்பும் அரசு எந்த விதத்திலும் செவி சாய்க்காமல் இருக்கிறது. இந்த அரசு செவி சாய்க்கவில்லையா, இல்லை கல்லூரி இயக்குநரகத்திலிருந்து அரசுக்கு முறையாக செல்லவில்லையா என்பது தெரியவில்லை. இந்த நிலையில் போன வருடம் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு நிலுவைத் தொகை மற்றும் ஊதியம் கொடுக்க சொல்லி நம்மளுடைய பட்ஜெட்டில் கொடுத்த பணத்தை அவர்கள் நிதியை போன நிதியாண்டு முடிவில் திருப்பி அனுப்பி விட்டார். 193 கோடியை திருப்பி அரசுக்கே திருப்பி விட்டார்கள். மற்றும் இந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஒதுக்கி இந்த 4 மாத காலங்கள் ஆயும் இன்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு இல்லை பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய தொகையை அனுமதிக்காமல் இருக்கிறார்கள் இந்த கல்லூரி இயக்குனர். ஸோ ஆகையால் மேலும் இந்த தருணத்தில் நாம் திருப்பியும் இந்த கட்ட போராட்டங்களை ஆரம்பித்திருக்கோம். இது கூட்டு நடவடிக்கை குழு மூலமாக மறுபடியும் 30/1/2024 அன்று 30/1/2024 கலைஞர் சென்டினரி ஆர்ச் முன்னாடி ஒரு மறியல் இருந்ததுங்க. அதுக்கடுத்து இந்த 31/7/2024 மற்றும் 20/7/2024 ஒரு மறியல் போராட்டம் சென்னையில் இருந்தது, மதுரையில் இருந்ததுங்க. அதன் தொடர் நடவடிக்கையாக 30/31/7/2024 தமிழ்நாடு முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது. அதன் அடுத்ததாக 7, 8, 9 இந்த ஆகஸ்ட் மாதங்களில் இந்த கருப்பு கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் சார்பாக நடைபெற்று கொண்டு மிகவும் எழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக 20/8/2024 ஒவ்வொரு ஆசிரியரும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கல்லூரி இயக்குநரகத்திலும் அந்தந்த பகுதியில் உள்ள கல்லூரி இயக்குநரகங்களும் ஒரு மனு கொடுக்க இருக்கிறோம். அதன் பின்பு 31/8/2024 அரசு அதுவரையும் செவி சாய்க்காமல் இருந்தால் ஒரு மாபெரும் பேரணியை மதுரையிலே நடத்துவதாக திட்டமிட்டு இந்த நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கல்லூரிகளுக்கு அவங்க வழங்க வேண்டிய CAS என்று கூறக்கூடிய பணி மேம்பாட்டு பலன்களை முழுமையாக உடனடியாக அமுல்படுத்த சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். NGM கல்லூரி AUT கிளை.